இது என்ன breed சொல்லுங்க? இது பேஷன் கடை. இது வந்து 4 வேக்சின் போட்றீங்க. இது சர்டிஃபிகேட். இது லேப்ரடார். இது லேப்ரடார். இது பிட்புல்லா. இது 1000 ரூபாய் பேர். என்ன ஆப்பிரிக்கன் லவ்பர்ட். அந்த பீரோல நான் புதுசா பண்ணிட்டேன். இதெல்லாம் வந்து பேர் ராசி பார்த்து போடுவாங்க. ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கல். ஸோ இந்த சேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாலே 1000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து 100 ரூபா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டு டெலஸ்கோப்பு, அப்புறம் நிறைய இருக்குது பாருங்கள், அந்த பழைய ஃபோனு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆடு பார்த்தாலே இது வந்து லைட் வெயிட் ஆடு. மேக்ஸிமம் வந்து விரால் மீனுக்கு வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் கேட்பாங்க. டார்கெட் இது எடுத்து பாருங்க. ஃபிஷ் லவர் பார்த்தீங்கன்னா இந்த கண்டிப்பாக இங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்க. ஸோ இந்த மார்க்கெட்லேயே எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா சைக்கிள் தாங்க. நான் காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு அவுட்டிங் வீடியோட வந்திருக்கோம். ஸோ என்ன அவுட்டிங் வீடியோ பார்த்தீங்கன்னா அதான் பல்லாவரம் சந்தை. ஸோ இந்த பல்லாவரம் சந்தையில் பார்த்தீங்கன்னா வீட்டு உபயோகப் பொருட்களும் நம்ம பார்த்து மறந்த பழைய பொருட்களும் இங்கே நல்லாவே கிடைக்கும். ஸோ எவ்ரி ஃப்ரைடே இது நடக்குது. ஸோ எவ்ரி ஃப்ரைடே நீங்கள் ஃபேமிலியோட வந்து இங்கே ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். ஸோ அது மட்டும் இல்லைங்க, இங்கே பெட்டும் வந்து இவங்க சேல்ஸ் பண்ணிட்டுருங்க. ஸோ அந்த பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம், பிராட்வே பெட் மார்க்கெட்டு. பார்க்காதவங்க நம்ம சேனல் பேஜ் விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ வாங்க இப்போ வீடியோவில் போயிடலாம். இது என்ன breed சொல்லுங்க? இது பேஷன் கடை. இது வந்து எவ்வளவு? இது வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 3K வருது. 3K வருது. நம்ம சேனல் பேர் சொன்னால் பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி தரலாம். பேர் வந்து கல்ஃபா. பேர் வந்து கல்ஃபா. ஏஜ் வந்து 1 வயசு தான் ஆகுதா? ஓகே. இப்போ நம்ம சேனல் பேர் சொல்லிட்டாங்களா? 10K. ஸோ நம்ம சேனல் பேர் சொன்னீங்கன்னா 10K பண்ணி கொடுங்க. 4 வேக்சின் போட்டுருங்க. இது சர்டிஃபிகேட் இருக்கு, அதுக்கு சர்டிஃபிகேட், வேக்சின் சர்டிஃபிகேட் இருக்குல்ல. இது லேப்ரடார். இது லேப்ரடார். எவ்வளோ ஒரு ப்ரைஸ் ஆகுது? இது மேல் பப்பி ப்ரோ, 7000. மேல் பப்பி 7000. ஸோ இது என்னது? இது பிட்புல் ப்ரோ. இது பிட்புல்லா? ஸோ இது எவ்வளோ ப்ரீட் இது? இது 5000 ப்ரோ. அண்ணே பேர் எவ்வளோண்ணே? எதுண்ணே? இது 1000 ரூபாய் பேர். என்ன? ஆப்பிரிக்கன் லவ்பர்ட். ஆப்பிரிக்கன் லவ்பர்ட். இந்த பீரோவில் நான் புதுசாக பழசாங்க. இதெல்லாம் அது பழசு தான், ஆனால் நல்ல வெயிட்டாக இருக்கும். இப்போ வர தகவலாம் வந்து லேஸாக இருக்கும், 30 கிலோ தான் இருக்கும். இதெல்லாம் வந்து 100 கிலோ இருக்கும், 80 கிலோ இருக்கும். நல்லா வெயிட்டாக இருக்கும், லைஃப் நல்லா இருக்கும். எவ்வளோண்ணா ரேட் இது? இது வந்து கம்மி தான், 7500 சொல்லுவோம். 5500, 6000 கொடுத்துருவோம். 1500 ருபீஸ் நீங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணுறீங்க. கண்டிப்பாக பண்ணுவோம். சூப்பர்ண்ணா. பாய், நீங்கள் இங்கே எத்தனை வருஷமாக இருக்கீங்க? இதெல்லாம் என்ன பாய்? இதா ராசிகளா? இதெல்லாம் வந்து பேர் ராசி பார்த்து போடுவாங்க. ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கல். 12 ராசி, 27 நட்சத்திரம், 9 கிரகம், அது இதுக்கு தகுந்த மாதிரி போடலாம். ஒவ்வொரு ராசிக்கு ஏற்ற மாதிரி கல் வரும். போட்டிருக்கு பார்த்தீங்களா போர்டில்? அந்த போர்டில் என்ன ராசின்னு சொன்னால் ராசிக்கு உண்டான கலர் வரும். இது ஒரிஜினல் ஜாதி கல்லெல்லாம் கிடையாது, சாதா கல் தான். ஏடின்னு வாங்க, ஏடி, அமெரிக்கன் டைமண்ட், அஜ்மீர் கல்லுன்னு வாங்க. இருக்குது, எல்லாமே இருக்குது. ஐம்பொன்னில் இருக்குது, ஐம்பொன் மோதிரம் இருக்குது, சாதா மோதிரம் இருக்குது. காப்புங்களில் ஒரிஜினல் காப்பு இருக்குது, செம்பு காப்பு இருக்குது, ஸ்டீல் காப்பு இருக்குது, ஐம்பொன் காப்பு இருக்குது. இந்த மாதிரிலாம் பார்த்தா ஐம்பொன் காப்பு வரும். ஸ்டீல் காப்புன்னா இருக்குது. எல்லாமே ஒரிஜினல் தான், எதுவும் டூப்ளிகேட் எல்லாம் கிடையாது. என்ன பேர்னு சொன்னாங்கன்னா அந்த பேருடைய முதலெழுத்து வரும். அந்த முதலெழுத்துக்கு ஏற்ற மாதிரி ராசிக்கல் போடலாம். எல்லாம் வந்து ஐம்பொன்னில் இருக்குது, நம்மள்கிட்ட சாதா இருக்குது. ஐம்பொன்னில் அப்படின்னா 300 ரூபா, 400 ரூபா, 250 ரூபா, இந்த ரேஞ்சில் இருக்குது. இந்த மாதிரி செம்பு காப்பு ஒரிஜினல் இருக்குது. 2வது ஸ்டீல் இருக்குது, ஐம்பொன் காப்பு இருக்குது. ஒரிஜினலாக வேணும்னா கருங்காலி கூட இருக்குது, கருங்காலி மாலை, ஐம்பொன் மோதிரம் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சேர்ஸு, எல்லாமே இந்த சிஸ்டம் வச்சு யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த சேர்ஸ்லாம் யூஸ் ஆகும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சைஸ் வரிசாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த சேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாலே 1000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எல்லாமே வந்து புதுசு தான். எங்கள் அண்ணன் பார்த்தீங்கன்னா செருப்பும் சரி கிளாஸும் சரி 100 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. செப்பல்லாம் 100 ரூபாய், செப்பல்லாம் 100 ரூபாய்.
100 ஓகேவா தான் இருக்குது. கிளாஸ் லவர்ஸ் வந்து இங்கே வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து 100 ரூபா. ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து யாரும் பார்த்துருக்க மாட்டோம். பழைய காலத்து டெலிஃபோனு, அப்புறம் டெலஸ்கோப்பு, வாட்சு, இது எல்லாமே இருக்குது. பார்த்தீங்கன்னா சிலைலாம் இருக்கும், இந்த ஸ்டாச்சுஸ் எல்லாமே இருக்கும். பார்த்தீங்களா இருக்கிறது எவ்வளோ பெருசு பழைய டெலஸ்கோப்பு. பழைய டெலிஃபோனு, கிராமஃபோன்லாம் இருக்குது. செம்மையாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய காசு. இதோட ஃபுல் வீடியோ சீக்கிரமே நம்ம சேனலில் வரும். அது வந்து ஒரு சின்ன சின்ன பைட் வரும், இஎம் பைட் வரும். அது வந்து அது இஎம் பைட் பார்த்தா நம்ம 4 ரூபா, 5 ரூபா, 8 ரூபா, 10 ரூபா அந்த மாதிரி சைஸ் இருக்கும். ஸோ இது பார்த்தா ஃபுல்லாக வந்து ஃப்ராக் ஐட்டம் இருக்குமா, விரால் மீன் பிடிக்கிற மாதிரி. ஃப்ராக் ஐட்டம் பார்த்தாக்கா நம்மகிட்ட வந்து ஒரு 100 ரூபா, 120 ரூபா, 150, 180, 200 அந்த ரேஞ்சில் வந்துடும். தூண்டிலெல்லாம் பார்த்தாக்கா ஃபைபர் ராட்லேருந்து ஸ்டார்டிங் இருக்கும். ஃபைபர் ராட் பார்த்தாக்கா உங்களுக்கு 5 அடி வந்து 450 ரூபா வரும், 6 அடி வந்து 500 ரூபா வரும், 7 அடி 600, 8 அடி 700 ரூபா வரும். ஸோ இது பார்த்தாக்கா சாலிட் ஃபைபர் ராடு. சாலிட் ஃபைபர் ராட் பார்த்தா உங்களுக்கு 6 அடி ஹைட். இந்த ராடோட கேஜி பார்த்தா உங்களுக்கு வந்து 10லேருந்து 30 கிலோ கெப்பாசிட்டி வரும். ஃபைபர் ராடு இங்கே பாருங்கள், ஃபுல்லாக வலியும் ராடு. எவ்வளோ ஃபோர்ஸ் அப்புறம் வலிக்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ இதோட ரேட் பார்த்தாக்கா உங்களுக்கு 500 வரும். 6 ஃபீட் ராடு, 6 அடி ராடு வந்து உங்களுக்கு வந்து 500 வரும். இதுவும் 5 அடி ராடு, சாலிட் ஃபைபரு, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிளாஸ். இது உங்களுக்கு வந்து 600 வரும். 500 இது 600, இது 500. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தாக்கா இது வந்து 5 ஃபீட் ராடு, 5 அடி வரும். 5 அடி ராடு வந்து 450 ரூபா வரும் ரேட்டு. இது எல்லாமே உங்களுக்கு 10லேருந்து 30 கிலோ கெப்பாசிட்டி வரும், சாலிட் ஃபைபரு. ஸோ இதோட கேஜி பார்த்தா 50 கிலோ கெப்பாசிட்டி. நம்ம நார்மலாக 10 கிலோ, 12 கிலோ, 20 கிலோ அந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ராட் பார்த்தாக்கா இது வந்து லைட் வெயிட் ராடு. மேக்ஸிமம் வந்து விரால் மீனுக்கு வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் கேட்பாங்க. டார்கெட் இது எடுத்து பாருங்க, ரொம்ப வெயிட்லெஸ்ட்டாக இருக்கும் ராடு. வந்து வெயிட்டே இருக்காது, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு வெயிட்லெஸ்ட்டாக இருக்கும். பாருங்க ரொம்ப தக்கையான பொருள். ஆமாம், இது வந்து ஸ்னேக் ஹெட்க்கு மட்டும்தான். ஏன்னா நம்ம விரால் மீனுக்கு வந்து கேஸ்டிங் வந்து ஒரு 30 வாட்டி 40 வாட்டி போட்டி இழுத்துக்கினே இருப்போம். போட்டி இழுக்கிறது வந்து அதுதான் இதுக்கு தான் யூஸ் ஆகும், கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஒரு 6 கிலோ 7 கிலோ கெப்பாசிட்டி வரும். 6 கிலோ 7 கிலோ வரையும் 6 கிலோ 7 கிலோ கெப்பாசிட்டி வரும். இது வந்து பேஸ் காஸ்டிங் ராடு, பேஸ் காஸ்டிங் ரீல் சொல்லுவாங்க. இதில் வந்து 2 டைப் இருக்கும். ஒன்று வந்து ஸ்பின்னிங் ராடு, ஸ்பின்னிங் ரீல் வரும். இன்னொன்று வந்து பேஸ் காஸ்டிங் ராடு, பேஸ் காஸ்டிங் ரீல் வரும். இது வந்து இப்படி அட்டாச் பண்ணணும். ஒன் சைடு லாக் உள்ளே போட்டு இன்னொரு சைடு வந்து த்ரெட் உள்ளே போடணும். இது மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி இது கில்பர் வரும். சைடில் வந்து உங்கள் கை அட்டாச்மெண்ட் இருக்கும். இது உங்களுக்கு ஹேண்டில் சுற்றுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி தான். இது வந்து ஃபிங்கர் மட்டும் தான் யூஸ் ஆகும் உங்களுக்கு. வந்து இது லாக் நீங்கள் ஓப்பன் பண்ணி லைன் கையில் பிடிச்சிக்கின்னு நீங்கள் ட்ரோ பண்ணும்போது லைன் நீங்கள் கை விட்டுணும். ஸோ அது பார்த்தா உங்களுக்கு பேஸ் காஸ்டிங் ராடு, பேஸ் காஸ்டிங் ரீலு. இது பார்த்தா ஸ்பின்னிங் ரீலு. இது வந்து ஸ்பின்னிங் ரீலு. ஸோ நீங்கள் வந்து லாங் காஸ்டிங் ட்ரோ பண்ணும்போது இதில் லைன் இருக்கும் ஃபுல்லாக. வந்து இது எல்லாமே உங்களுக்கு தனித்தனி ரேஞ்சு தான் இருக்கும். இதில் லைன் வரும். லைன் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் லாக் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் தூக்கி லாங் வீசும்போது கை எடுத்துடணும். கை எடுத்தாக்கா அப்படியே லாங்கை போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் லாக் பண்ணிட்டு அப்படியே மூவ் பண்ணிங்கன்னா வரணும். இது வந்து ஸ்பின்னிங்கு, பேஸ் காஸ்டிங். இது எத்தனை கேஜினா? அது இது உங்களுக்கு 10 கிலோ கெப்பாசிட்டி வரும். 10 கிலோ ராடாங் ரீலேருந்து அதுவும் 10 கிலோ கெப்பாசிட்டி வரும். எவ்வளோண்ணா இது ப்ரைஸு? ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு வந்து 2500 வரும் ரேட்டு. 2000. இதுனா அது 3000 கிட்ட வரும். இது 3000. உங்களுக்கு ரீலோட ரேட்டு உங்களுக்கு 2800 வரும். ராடோட ரேட் வந்து 1500 வரும். ஸோ எல்லா ரேட்டில் நம்மளுக்கு வந்து பிகினருக்கு ஏற்ற மாதிரி. ஸோ ஃபுல் கிட்ட காம்போனா நம்ம வந்து 1000 வந்து ஸ்டார்டிங் இருக்கும். 1000னா ஒரு ராட் அண்ட் ரீல் காம்போ, ஒரு 5 அடி ராடு, அதுக்கேற்ற மாதிரி சின்ன ரீலு உங்களை அட்டாச்மெண்ட் பண்ணி காமிக்கிறேன். சரிங்களா?
இது பாருங்க, இது வந்து பேசிக்கான ரீல் வண்டி ஓகேங்களா. இந்த ரீலோட ரேட் வந்து 250 rupees, 250 ரூபா வரும். இந்த ராடோட ரேட் பார்த்தா உங்களுக்கு 500 வரும். 5 feet ராடு, 5 அடி ராடு. இது வந்து நீங்கள் ரெண்டாக கட்டிக்கலாம், கெட்டை போகிறோம் மோக்ஸில். இது வந்து ஒரு காம்பு கெட் மாதிரி தான். உங்களுக்கு ராடு ரீலு ஒரு 30 முள் வெயிட்டு தக்கி அப்படியே ஒரு செட்டாக வந்துடும். உங்களுக்கு ஸ்டார்டிங் ரேட் பார்த்தாக்கா நம்மளுக்கு 900லேருந்து ஸ்டார்டிங் இருக்கும். 900, 1000 ரூபா, 1200, 1500, 2000 ரூபா இருக்கும். கொஞ்சம் லோ பட்ஜெட்டு. அதுக்கப்புறம் ஹை பட்ஜெட் போனால் அதுக்கேற்ற மாதிரி ரேட் வரும். ஃபிஷ் லவர் பார்த்தீங்கன்னா அந்த கண்டிப்பாக இங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்கள். எவ்ரி ஃப்ரைடே இங்கே வந்து சந்தை போடுறாங்க. ஸோ கடை வீட்டில் வச்சுருக்கீங்களா? கிலோமீட்டர் தான் நம்ம கடை இருக்கும். பலவாரம் நரிக்கொரு காலனி. ஸோ இந்த மார்க்கெட்லேயே எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா சைக்கிள் தாங்க. ஸோ சைக்கிள் பார்த்தீங்கன்னா ஸோ பிராண்ட் வைஸ் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4200 சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இதே வந்து நீங்கள் ஷோரூம் போய் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ஜாஸ்தி தான் ஆகும். சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எவ்ரி ஃப்ரைடே வந்து இங்கே நடக்கும். ஸோ பசங்களுக்கு சைக்கிள் வேணும்னா ஸோ இங்கே ரேட்டு வந்து பார்த்துட்டு போங்க. ஸோ நல்லா சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ பாருங்கள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா, செகண்ட் ஹேண்ட் எல்லாமே இருக்குது. லைக் ப்ரொஜெக்டரு, அப்புறம் ஃபோனு, வைஃபை மோடமு, பழைய கேசட்டு, சிடிஸு, ஸோ எல்லாமே இருக்குது. ப்ரொஜெக்டர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லைக் தேட்டரில் யூஸ் பண்ணுற ப்ரொஜெக்டர் தான் நினைக்கிறது. நான் அது பேக்கெட் ரேடியோ இருக்குது உங்கள்கிட்ட? சின்ன ரேடியோ ஏதாவது இருக்குது? நான் ஓப்பனிங்கில் ஒன்று சொல்லியிருப்பேன் உங்கள்கிட்ட, இந்த பார்த்து மறந்த பொருட்கள்னு. ஸோ அது இதில் ஒன்று அந்த ரேடியோ. அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நைட் டைமில் பாட்டு போட்டு தூங்குறதுக்கு ஸோ இது நம்மளா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வேணுன்றவங்க வந்து இங்கே வந்து விசிட் பண்ணி வாங்கலாம். நான் காத்து வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம அந்த வாட்சஸ்லாம் இருக்குங்க. வாட்சஸ்ஸு லைக் ப்ளூடூத், நெக் பேட்டு, ஸ்பீக்கரு. சார் எவ்வளோ சார் இது வாட்ச்சு? 150 சார். இது வாட்ச் 150. 150. அது 180 ரூபா தானே இல்லை கம்மியாக இருக்கா? அது அதுக்கெலாம் இருக்குது, லாஸ்ட்டாக தான். 100 காட்டுங்க. 100 ஒன்று இதெல்லாம் 100. இந்த மாதிரி வாட்ச் 180 ரூபா. ஓ சூப்பராக இருக்குல்ல. அப்புறம் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரில் எவ்வளோண்ணா? 300 சார். 300. இந்த ப்ளூடூத் சின்ன பிராண்ட் வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ 300 ருபீஸ் தான் இது. அதோட சின்னது இதுனா 200. அதோட சின்னது 200. லைக் பென் டிரைவ், மெமரி கார்டு, எஃப்எம் எல்லாமே இருக்குது. அதில் பென் டிரைவ், மெமரி கார்டு, எஃப்எம் எல்லாம் போட்டுருவோம். ஆமாம். எவ்வளோ இதெல்லாமே வாட்ச்லேருந்து சொல்லுங்கள். ப்ளூடூத் ஸ்பீக்கரு 200 ரூபா, 300 ரூபா இந்த மாதிரி எல்லாமே கம்மி தானா? இங்கே பாருங்கண்ணா, ப்ளூடூத் ஸ்பீக்கர் 300 ரூபா தான். ப்ளூடூத் ஸ்பீக்கர் 300 ரூபா. வாட்ச் எல்லாம் 100 ரூபா. வாட்சில் எல்லாமே 100 ரூபா தான். ஹெட்செட்டு 50 ரூபா, 100 ரூபா தான். 200 ரூபா, 300 ரூபா, 100 ரூபா எல்லாம் ஆஃப் ரேட்டு தான். வாட்ச் 50 ரூபாலேருந்து இருக்குது. 100 ரூபா, 50 ரூபா வாட்ச் எல்லாமே. எதாக இருந்தால் 100 ரூபா, 200 ரூபா, 50 ரூபா தான். நாங்கள் 96 தான் வச்சுருக்கோண்ணா. தாம்பரத்தில் கடை எங்களுக்கு. 96 சந்தைக்கு இங்கே வருவோம். பாண்டிச்சேரியும் போவோம் வாரம். சந்தை நீங்கள் வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே இங்கே இருப்போம். ஞாயிற்றுக்கிழமை பாண்டிச்சேரி வாரம் போயிடுவோம். ஆமாம், அது சண்டே. நீங்கள் வந்து விலை கம்மி, ரொம்ப கம்மி. இந்த பல்லாவரத்தில் வந்து எடுத்தோன்னா காய்கறிலேருந்து இந்த மாதிரி பேக்கிலேருந்து ஒரு இளநீ சாப்பிட்ற பொருள் எல்லாமே விலை ரேட்டு கம்மி தான். மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் ரொம்ப 96 வியாபாரம் பண்ணுறேன். 30 வருஷம் செய்கிறேன். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷூஸ்லாம் இருக்குது. ஸோ இங்கேயும் வந்து பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். 350 ரூபா தான். ஸோ 350 ரூபாய்க்கெலாம் தாராளமாக வாங்கலாம். ஸோ ஸ்லிப்பர்ஸும் நிறைய இருக்குது நம்மகிட்ட. ஸோ ஸ்லிப்பர்ஸ் அவங்ககிட்ட நிறைய இருக்குது. ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர்ஸ் இல்லைனா ஒரு ஃபேஷனாக நீங்கள் வந்து ஒரு ஸ்லிப்பர் போடணுன்னா கூட ஸோ அந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸை நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த கடை பார்த்தீங்கன்னா ஸோ உங்கள் வீட்டு மாடியில் தோட்டம் இருந்துன்னு வச்சுக்கலாம். அந்த தோட்டத்துக்கு உண்டான அத்தனை பொருள் வந்து இங்கே விற்றுட்ருக்காங்க. ஸோ லைக் சீட்ஸ்லேருந்து ஸோ பேக்ஸ் வரைக்கும் விற்றுட்ருக்காங்க. ஸோ இங்கே வந்து நான் நீங்கள் தாராளமாக வாங்கிட்டு போகலாம். எவ்வளோண்ணா ரேட் இது ஒரு பேக்கு? ஸ்டார்டிங் 40 ரூபா, 200 ரூபா வரைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 40 ரூபாலேருந்து 200 ரூபா வரைக்கும் வந்து பேக் வச்சுட்ருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சீட்ஸோட ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. ஸோ எவ்வளோண்ணா ஆகுது இதெல்லாம் சீட்ஸ்லாம்? ஒரு பாக்கெட் 20 ரூபா. எவ்வளோ நாள் ஆகுது?
போட்டிங்கன்னா ஒரு 4 to 7 நாள் முளைச்சிடும். 4 to 7 நாள் முளைக்குமா? விளைச்சல் வந்து ஒரு 3 மாதம் ஆகும். விளைச்சல் 3 மாதம் ஆகும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பேக் வாங்கியிருக்கிறோம் 110 ரூபா கொடுத்து. சூப்பராக இருக்குல்ல? சரி வாங்க அடுத்த கடையை பார்ப்போம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தானிய வகைகள். ஸோ என்னென்ன காய்கறிக்கு என்னென்ன தானியம் போட்டால் கரெக்டாக இருக்கும், ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்து இதை வாங்கிட்டு போகலாம். ஐயா எவ்வளோ ஐயா இது எல்லாமே எவ்வளோ ஐயா? பேக்கெட் எவ்வளோ? பேக்கெட் 10 ரூபா தாங்க. ஒரு பேக்கெட் 10 ரூபா. ஸோ வீட்டில் கார்டன் வச்சுருவங்களாம் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணிப்பாங்க. சட்டைலாம் எல்லாம் ரெடிமேட் ஷர்ட்டு எல்லாம் 100 ரூபா தான். எல்லாமே 100 ரூபா. எல்லாமே 100 ரூபாங்க. சூப்பராக இருக்குல்ல? பார்த்து மறந்த பொருட்களும் அதில் ஒன்று. ஸோ நம்ம பழைய பீசஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெப் கேமரா யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வெப் கேமராலாம் இங்கே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே எல்லாமே வந்து கிளாஸ் ஐட்டம்ஸு, கண்ணாடி கிளாஸு, இல்லைன்னா பீங்கான் காடி எல்லாமே வச்சுருக்காங்க. கேட்போம். தம்பி இது எவ்வளோப்பா? எல்லாமே கண்ணாடி கிளாஸு எவ்வளோ ஸ்டார்ட்டு ஆரம்பிக்குது? 60 ரூபாலேருந்தா? இதுப்பா 70 ரூபா. ஸோ கண்ணாடி கிளாஸ் பார்த்தீங்கன்னா 60 ரூபாலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த ஜாடி வந்து 70 ரூபாலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சோப்பு எல்லாமே, இந்த ஃபினாயில் எல்லாமே வந்து பாத்ரூம் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ரேக் ஸ்டாண்ட்லாம் இருக்குது பாருங்கள். இப்போ வீட்டுக்கு தேவையான ரேக் ஸ்டாண்ட்லாம் வந்து இங்கே வச்சுருக்காங்க. நல்லா புதுசாக தான் இருக்குது. அப்படியே திரும்பணுன்னா வாஷிங் மிஷினு, இப்போ கம்பெனிஸ் வாஷிங் மிஷின் இருக்குது. ஸோ வாஷிங் மிஷின் வச்சுருக்காங்க, ஃப்ரிட்ஜ் இருக்குது. எல்லாமே செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்ட்ஸு, யூஸ்டு ப்ராடக்ட்ஸு சரிங்களா. பழைய கால ஃபோனு அதெல்லாமே இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவைன்னா வந்து இங்கே வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா கரோக்கி மைக்கு எல்லாமே லேட்டஸ்ட் ப்ராடக்ட்ஸ் பிராண்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஸோ எவ்ரி ஃப்ரைடே இங்கே வந்து பாருங்கள். நான் எவ்வளோண்ணா பெல்ட்லாம் எவ்வளோண்ணா? 120 ரூபாண்ணா. எதுண்ணா? 100 ரூபாண்ணா பெல்ட்டு? பரவாயில்ல, வாங்கிக்கலாமா? கூகுள் பேல அக்செப்ட் பண்ணுவீங்களா? ஃப்ரெண்ட்ஸு பாருங்கள் எத்தனை பேர் பெல்ட் வாங்குறாங்க பாருங்கள். இங்கே அண்ணா நீங்கள் எத்தனை வருஷமாக நீங்கள் கடை போட்டுறீங்க? 11 வருஷம். 11 வருஷமாக போடுறீங்களா? சரி ஓகே. இப்போது உங்கள்கிட்ட பெல்ட்டிலேருந்து கிளாஸ் வரைக்கும் எவ்வளோ ரேட் ஆகுது? இருக்கு 50 ரூபாலேருந்து ஸ்டார்டிங் 100 ரூபா வரைக்கும் இருக்கு. 50 ரூபா 100 ரூபாலேருந்து இருக்கா? 100 ரூபா வரைக்கும் இருக்கு. 3 ஹோல்ஸ் போட்டுதான். பெல்ட் அதே மாதிரி 100 ரூபா, சாக்ஸு 400 ரூபா, 300 ரூபா இந்த மாதிரி தான் இருக்கு. இப்போ பாருங்கள், இந்த பெட் கவர்ஸு, அதில் பில்லோஸ்லாம் விற்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பழைய பேரல், கேன் கூட இருக்குது பாருங்கள். வெள்ளை கலர் கேனு பெருசாக அது 20 லிட்டர் 30 லிட்டர் இருக்கும் அந்த கேனு. நம்ம கேமராமேன் பார்த்தீங்களா பேக் வாங்கியிருக்காரு. 100 ரூபா எடுத்தாலும் 100 ரூபா அந்த பேகு. ஸோ அக்கா கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ தார் பையெல்லாம் இருக்குது. ஸோ எவ்வளோக்கா அது ஒன்று? 250 ரூபாயிலேருந்து இருக்குது. 550 ரூபா. 250 ரூபாந்து சைஸ்க்கு அந்த மாதிரிண்ணா. சைஸ் தகுந்த மாதிரியா? 250 ரூபாய், 350 ரூபாயில இருக்குது. 12 9, 12 5 550 ரூபா, 18 5 750 ரூபா, 24 18 1100 ரூபா. 1100 ரூபா. 250 1100 ரூபா வரைக்கும் தார்பை வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஓகே, தார்பை வேணுவங்க வந்து ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். எவ்ரி ஃப்ரைடே இங்கே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஷாலு எவ்வளோ பையா? 100 ரூபா. ஏதோ ஷால் 50 ரூபா ப்ளஸ் பேண்ட் 100 ரூபா. கொஞ்சம் ஷால் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் 50 ரூபா. ஷால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஸோ லேடிஸ் வந்தீங்கன்னா இங்கே தாராளமாக வாங்கிட்டு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பல்லாவரம் ஃப்ரைடே மார்க்கெட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோட உங்களை வந்து பார்க்குறேன்.